மீனாட்சி, முந்திரி, பாதாம், கசகசா எல்லாத்தையும் ஊற விட்டு மையாக அரைச்சி சுண்டை காய்ச்சின பாலில் குங்குமப்பூவும் இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து கொதிக்க விட்டு நிறைய சர்க்கரையை அள்ளி போட்டு ஏலக்காயை போட்டு நெய்யில் திராட்சை பொரித்து இதில் கலந்து வாசனையை உனக்கு கொண்டு வந்திருக்கேன். குடி. வெள்ளி டம்ளரில் உனக்கு ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். நீ குடிச்சிட்டே நான் அடுத்தது பேசுகிறத கேளு. ஈ வேற சொன்னேன்னா ஈ ஃபார் ஏக்கலைவா, அது வரைக்கும் சொன்னேன். அடுத்து எஃப் ஃபார் 4 வேதாஸ், 4 வேதங்கள். ஜி ஃபார் காயத்ரி தேவி, சதுர்வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வன. இந்த 4 வேதங்களினுடைய தாய் காயத்ரி தேவி, வேத மாதா. எப்படி பரமாத்மா தமிழ் தாய் அப்படின்னு சொல்கிறேனோ அது மாதிரி வேத மாதா. ராமாயணமும் மகாபாரதமும் கூட ஒரு வகையில் வேதம்னு எடுத்துக்கலாம். ஒலி, சப்தம், சவுண்டு, இதுக்கு எப்படி எழுத்து வடிவம் தந்து வேதங்களை எழுதி வச்சாங்களோ அதே மாதிரி ராமாயணத்தை, அதை சீதாயனம்னு கூட சொல்லலாம். சீத்தை இல்லாத ராமன் ஏத, சீத்தை மட்டும் கொஞ்சம் பிறழ்ந்து போயிருந்தான்னா ராமாயணத்தில் ஏது பெருமை, ராமனுக்கு ஏது பெருமை? ராமாயணத்தை, அதாவது சீதாயனம் அப்படின்னு சொல்கிறத, மகாபாரதத்தை, இந்த 2 இதிகாச காவியத்தையும் சாக்ஷாத் தெய்வங்களே கதாபாத்திரம் ஏற்று அவதாரம் செஞ்சு படம் போட்டு காட்டியது. அதை முறையே வால்மீகியும் வேதவியாசரும், வேதவியாசர் எப்படி எழுதினார், பிள்ளையார் தன் தந்தம் முறித்து பேனாவாக எழுதினது. இதையும் கூட ஒரு வகையில் வேதம்னு எடுத்துக்கலாம். வேதத்தின் பொருள் நீயே தான் மீனாட்சி. சொக்கநாதா, நீதான் வேதத்தின் பொருள். எப்படி திருவாசகத்தின் பொருள் பொன்னம்பலவாணன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னாரோ, வேதத்தின் பொருள் ஓம்கார பிரணவமோ, இந்த இதிகாச வேதத்தின் அர்த்தமும் நீயே தான் ஓம்காரி. உன்னுடைய விஸ்வரூபத்தை நான் உன்னை தரிசனம் பண்ணேன், உனக்கு காட்டவா? இங்கே பார் மீனாட்சி, உன்னுடைய விஸ்வரூபத்தை பார். பிரமிச்சு போனேன். சில சமயத்தில் படம் எடுக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர், கதை, வசனம், கவிதை, இசையமைப்பாளர், எடிட்டர், கொரியோகிராஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபைட் மாஸ்டர், டூப்ளிகேட் கேரக்டர்ஸ், காமெடியன், வில்லன், ஆக்டர், ஆக்ட்ரஸ், லைட்டிங், கேமராமேன், ராஜமாதா, ஆலோசனை கூறும் மந்திரி இத்தியாதி நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் இது எல்லாமே இதில் நீ தான். இதில் ராமாயணம், மகாபாரதம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ட்ராமா, சீன் எல்லாத்துலேயுமே நீ தான். கிங்மேக்கர் சாணக்கியர் சந்திரகுப்த மௌரிய ராஜாவே உருவாக்கி அரசு சாம்ராஜ்யத்தின் அரசனை உலகுக்கு தந்தவர் யார்? சந்திரகுப்தர். கிங்மேக்கர் அவ்வளவு தெரிந்தவர். அவனை இன்னும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்கலாமே, ஆனால் அவர் செய்யலையே. தேரோட்டியாக இருந்து பல பல டாக்டிக்ஸை செஞ்சு கைடன்ஸ் தந்து சந்தேகங்கள் தீர்த்து அனைவரையும் மாஸ்டர் பிளான் போட்டு ஆட்டுவித்த கிருஷ்ணன் விஜயனை, அதான் அர்ஜுனனை வில்விட சொன்னவன், இப்படி வில்லுவிடு அப்படி வில்லுவிடு, ஏய் அங்கே பாரு எதிர்த்தாப்புலேருந்து அப்படி வருது, இப்படி பார்த்து இப்படி விடு, இது எல்லாத்தையும் கிட்டக்கே இருந்து சொல்லி கொடுத்த கிருஷ்ணன் தானே அந்த வில்லை விட்டுருக்கலாமே. முடியாதா என்ன? ராமாயணத்தில் சிறந்த வில்லாளியான ராமன் மகாபாரத யுத்தத்தில் வில் எடுக்கலையே கிருஷ்ணனை அவதரிச்சப்போ. தன் சுதர்சன சக்கரத்தை தவிர வேற எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்கலை. சுதர்சனத்தையும் அப்பப்போ எடுத்துக்காட்டி பூச்சாண்டி வேலையெல்லாம் எதுவும் செய்யலை கிருஷ்ணன். மனுஷங்க கையிலெல்லாம் அது இருந்ததுன்னா அவ்வளோதான். அந்த சுதர்சன சக்கரம் பாவம் என்ன பாடுபட்டிருக்குமோ. ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருந்தானே தவிர, எங்கே பார் நான் வச்சுருக்கேன், கிட்ட வந்தே தொலைச்சிருவேன், எங்கே பார் இது வச்சுருக்கேன், நீ தப்பு பண்ணியோ தொலைச்சிருவேன், அப்படியெல்லாம் கிருஷ்ணன் பூச்சாண்டியெல்லாம் காட்டவே இல்லை. மனுஷன் கையில் மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? சுதர்சன சக்கரம் பாவம் அதனுடைய மதிப்பை இழந்திருக்கும். கிருஷ்ணன் கையில் இருந்ததுனால தான் அதுக்கு மதிப்பு. அந்த கிருஷ்ணனும் சுதர்சனத்தையும் கூட அப்பப்போ எடுத்துக்காட்டி பூச்சாண்டி வேலையெல்லாம் எதுவும் செய்யாமல் மிக 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 அத்தியாவசிய நிர்பந்தம் வரும்போது தான் எடுத்தார்.
இதுவே மனுஷன் கையில் அப்படி ஒன்று இருந்திருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் ஆடி இல்லாத அலட்டல் அலப்பறையெல்லாம் செஞ்சு அக்கிரம ஆட்டம் போடப்பட்டிருக்கும். ஆனால் நீ தெய்வம், தெய்வம் தெய்வந்தான், அற்ப மனுஷன் மனுஷி, அவ்வளோதான். யூ ஆர் கிரேட் மீனாட்சி சொக்கநாதனே.